இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை பார்த்து என் வாழ்க்கை அலங்கோலப்பட்டு கிடக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இது அலங்கோலப்பட்டிருப்பது என் சித்தம் அல்ல. இது அலங்கோலப்பட்டிருப்பது என் சித்தம் அல்ல. என் சித்தம் இந்த வாழ்க்கை அழகாய் மாறுவது. உங்க வாழ்க்கை இப்படி இருப்பது தேவ சித்தம் அல்ல. உங்க வாழ்க்கை எப்படி இருக்க கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? கர்த்தர் உண்டு பண்ணின ஏதேனை போல மனமகிழ்ச்சியின் குடியிருப்பாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் சிலர், நான் சரியா ஜெபம் பண்ணல பாஸ்டர், நான் கர்த்தரை சரியா தேடல, நான் பரிசுத்தமா ஜீவிக்கல, எனக்குள்ள சில குறைகள் இருக்கிறது, வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை போல நானும் இருக்கிறேன், என்ன போய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் சிலுவையில் நான் உனக்காக சிந்தின ரத்தம் மகா பெரியது. மகனே மகளே, உன்னை மீட்க நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். அல்லேலூயா.